வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். கடந்த 2-3 நாளாகவே தமிழக முதல்வர் விஜயோட திருச்சி நன்றி அறிவிப்பு கூட்டத்தோட ஆவேசமான எமோஷனலான பேச்சு தான் மற்ற அரசியல் கட்சிகளிடமும் சோசியல் மீடியாக்கள்லையும் பொதுமக்களிடமும் பேசு பொருளாகி ரவுண்டு கட்டிட்டு இருக்கு. எதிரிகளை நாசுக்காக நையாண்டி பண்ணி நக்கல் அடிக்கிறதுல திமுகவுக்கு எப்பவுமே முதலிடம்தான். ஏன்னா திமுக ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கன்னா அது பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி, மேடை பேச்சாக இருந்தாலும் சரி, இல்லை தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, திண்ணை பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, ஜனங்களுக்கு புரிகிற வகையில் சில பல விஷயங்களோட தெளிவாக பேசுவாங்க. அந்த வகையில் முன்னாள் திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வரும் முத்தமிழ் வித்தகருமான கலைஞர் கருணாநிதிக்கு அடுத்ததாக அவரை நினைவுபடுத்துகிற மாதிரி நையாண்டியாகவும் நக்கலாகவும் தெளிவாகவும் கலகலப்பாகவும் பேசி எதிரிகளை கலைக்கிறவர் யாருன்னா அது நம்ம சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ உதய் அண்ணாதான். பொதுவாக தேர்தலில் தோற்றவங்க தான் கடுப்பில் பேசும்போது நாகரிகம் இல்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆனால் முதல் தேர்தல்லையே ஒரு மாசா ஜெயிச்சு முதல்வரான விஜய் அவர்கள் திருச்சியில் நடந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் வார்த்தை நாகரிகமே இல்லாமல், அதுவும் தான் ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்ற பொறுப்பே இல்லாமலும் கொஞ்சமும் நாகரிகமும் இல்லாமலும் கொந்தளிச்சு பேசினார். ஆனால் சமீபத்தில் சென்னையில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் துணை முதல்வரும் இன்றைய சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவுமான உதயநிதி அவர்கள் தமிழக முதல்வர்லேருந்து அவரது கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களின் செயல்பாடுகளை ரொம்பவும் நாகரிகமாக, அதே நேரம் நக்கலும் நையாண்டியாகவும், சோபா மாடல் ஆட்சி ரம்மி ஆட்டத்தில் வர மாதிரி மொத்தமுமே ஜோக்கராக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வச்சு செஞ்சார். பொது மேடைகளில் எதிரிகளை விமர்சிக்க கூட நாகரிகமான வகையில் அரசியல் செய்யணும், அதுதான் ஆரோக்கியமானது. அப்படி அவர் பேச்சை கேட்கும்போது தான் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எதிர்கட்சியான திமுகவை எதிரி கட்சியாக நினைக்கிறது தப்பில்லை. ஆனால் அதே நேரம் திமுகவை நாகரிகம் இல்லாமல் பேசினார். அவரது பேச்சை அங்கே வந்த 5000 பேரும் அப்புறம் டிவி சோசியல் மீடியாவில் பார்த்த தாவைக்காரங்களும் ரசிச்சிருப்பாங்க. வேற வழியே இல்லை, ரசிச்சாகணும். ஆனால் என்னப்பா இது, ஒரு மாநிலத்தோட முதல்வராக இப்படி பேசுறதுன்னு பொதுமக்களிடம் நெகட்டிவாக போயிருச்சு. அவர் அப்படி பேசுறதுக்கு பதிலாக தன்னோட தேர்தல் வெற்றியும், தன் கட்சி மற்றும் அவரது தலைமையிலான தமிழக அரசின் வளர்ச்சி பற்றியும் எதிர்கால இலக்கு பற்றியும், தேர்தலில் தனக்கு பெருவாரியாக வாக்களித்த தமிழக மக்களுக்கு இன்னும் ஒருபடி மேலே நன்றி சொல்லியும் நல்லபடியாக பேசி திருச்சி நன்றி அறிவிப்பு கூட்டத்தை பாசிட்டிவ் வைபாக மாற்றுற வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரோன்னு தோணுது. இப்போ கலைஞர் கருணாநிதி ஸ்டைலில் அவரது பேரன் உதயநிதி பேசி அந்த பாசிட்டிவ் வைபை தனதாக்கி கொண்டுள்ளார். இதுதான் திமுக தேர்தலில் தோற்கும் போதெல்லாம் அதை விட பெருசா ஜெயிக்கிறதுக்கு போடுகிற ரூட்டு. ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சாரா? திருச்சிக்கு போனாரு, ஏதாவது திட்டத்தை அறிவிச்சாரா? ஒரு திட்டமும் கிடையாது. திருச்சி கிழக்குல இன்னும் 6 மாசத்துல இடைத்தேர்தல் வர போகுது. அதுக்கான பிரச்சாரத்துக்காக போயிட்டு அவர் எப்ப வாயை திறந்தாலும் அவர் வாயிலிருந்து வர வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். திருச்சியில் அவர் பேசுற பேச்சை கேட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில அடிச்சுக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா தேர்ந்தெடுக்க மாதிரி இன்னைக்கு தலையில அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்றாரு, அதுல கோவம் வருது அவருக்கு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு, சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள எடுத்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. மாநில உரிமைகளுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்துருக்கீங்களா? வேற எதை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? எல்லாத்தையும் விடுங்க, தமிழ்நாடு முழுக்க போய் மக்களை சந்திச்சு உங்க கொள்கை என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இதைத்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் கவர்ச்சி அரசியல் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த முதலமைச்சர் வாயில ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வருமா அப்படின்னு, ஏதாவது ஒரு திட்டங்கள் வருமான்னு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் உருப்படியா ஒன்றும் வரல. எந்த பிரச்சனையை கேட்டாலும் திமுக வெர்சஸ் தாவேகா, எதை பத்தி கேட்டாலும் திமுக செய்கின்ற சதி. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த முடிவை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்.